ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், சனி வக்ர பயிற்சி அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சனி பகவான் பல்வேறு விஷயங்கள் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அவர் நார்மலாக வரும்போதே மக்கள்லாம் அவர் வக்கரமாக இருக்காருன்றத சொல்லுவாங்க. இப்போ வக்ர பயிற்சியில் வரான்ற போது அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு கேள்வி வருது. அதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை அப்படின்னு பல்வேறு ரூபத்தில் சனீஸ்வரர் ஜாதகத்தில் இருக்கார். சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் குளிர்ச்சி கிரகம். சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். சார், கன்னி ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? கடன்லாம் தீரும் சார். பழைய கடன்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா, எல்லாம் தீர்ந்து போயிடும். அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் ஆயுர்வேதிக்கு சாப்பிடுவா, மெடிசன் சாப்பிடுவா, இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் விடுதலை காலம். உடம்பு அண்டர் கண்ட்ரோல் வந்துடும், மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். இது எல்லாத்த விட இவங்களுக்கு புதிய தொழில் அமையும், புதிய வாழ்க்கை அமையும். நான் சொல்கிற புதிய வாழ்க்கைன்னா திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு வாசல் மனைவி. அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, நாடு விட்டு நாடு போனாலும் க்ரீன் கார்டு கிடைக்கிறது. இப்படின்னு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும். கொஞ்சம் உடம்பு மாத்திரம் இந்த மாதிரிலாம் போகிறாங்க இல்லையா, அங்கங்கே தண்ணி சாப்பிட்றாங்க. அந்த ஃபுட்டு நமக்கு ஒத்து வருமா? கண்டதை நல்லா இருக்குது, கலர் கலராக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணும்? உடம்பை பாதிக்கும் கண்டிப்பாக. ஆகவே அந்த ஹெல்த்து கண்டிப்பாக பார்க்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். தேவையில்லாத ஐட்டம்லாம் உள்ளே தள்ளிங்கன்னா வயிறு குப்பை கூட மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக அது சாப்பிடக்கூடாது. சார், தொடர்ந்து இந்த சுகர் பிபி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான ஒரு பயம் இருக்குது. அதாவது சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார், நீங்கள் மருந்து சாப்பிடுங்க, இது எல்லாருக்கும் தெரியும். பிபி பேஷண்ட்டுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் தெரியாதாண்ணா? கண்டிப்பாக. வேர்வை வர்ற வரைக்கும் நடக்கணும். உடல் உழைப்பு வேணுங்கிறது தான் சனீஸ்வரருடைய தாக்கம். இவங்களுக்கு கண்டகச்சனி, கண்டகம் அப்படின்னா 7ன்னு அர்த்தம். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாங்க. அப்போ 6ஆம் இடத்த ருணரோக ஸ்தானாதிபதிங்கிறதுனால கடன்லாம் தீரும் அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு சொன்னீங்க. இப்போ அந்த 7ஆம் வீட்டினுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பாங்கள. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இரவில் ரொம்ப நேரம் கண் வலிக்கக்கூடாது. நரம்புகள் செயலிழந்து போகும், நரம்புகள் டயர்டாகிடும். ஓகே, அதை நீங்கள் பலமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக பல்சஸ் நிறைய சாப்பிட்லாம், தானியங்கள் நிறைய சாப்பிடணும், சிறுதானியங்கள் நிறைய சாப்பிடணும். 3 meals பிக் மீல், 3 meals ஸ்மால் மீல் அப்படின்னு சாப்பிடணும். இதெல்லாம் நீங்கள் அந்த ரொட்டீனில் கொண்டு வந்தீங்கனாலே அற்புதமான வாழ்க்கை. நண்பர்கள் கூட பிரச்சனையாக இருக்குன்றத சொல்கிறாங்க. அந்த 7ஆம் இடம் என்பது வெறும் திருமண வாழ்க்கை மட்டுமல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தின மாதிரி அது பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுங்கிறது பார்ட்னர்ஸ். கண்டிப்பாக அவங்களோட கொடுக்கல் வாங்கல், அவங்களோட இது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சார், இப்போ ஏற்பட்ட விட்டு கொடுத்து போகிற இடங்கள்ல ஒரு சின்ன தயக்கம் இருக்குது சார். ஏதாவது இழந்துட போகிறோமோ? ஒன்றும் இழப்பு வராது. ஏன்னா கன்னிராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானமானவர்கள், ரொம்ப அவசரப்பட்டு அவதூறாக பேச மாட்டாங்க, நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவங்க. இருந்தாலும் அந்த இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நிறைய விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர்
குளிர்ச்சி கிரகம், செவ்வாய் வந்து வெப்ப கிரகம். இருவருமே குளிர்ச்சியும் வெப்பமும் சேரும்போது அது என்ன பிரச்சனை? பிரளயம் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஓகே. ஐஸ் கட்டி கரையும், கண்டிப்பா. வெயில் அதிகமாக இருக்கும், மழை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பாதிக்கும், பூகம்பங்கள் உருவாகும், இயற்கை அழிவுகள் இருக்கிறதோட சேர்ந்து போர் பதட்டம் இருக்கும், ஓகே. மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அதே மாதிரி ஜாதி பேதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஒரு பயணத்தில் வந்து நிம்மதியான பயணங்கள் இருக்காது. அரசியல் போக்குகளே ஒரு மாறுதலாக இருக்கும், ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். இப்பேற்பட்ட காலகட்டங்களில் ஏதாவது பரிகாரங்கள் சொல்லி ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு எங்களை காப்பாற்றிக்க முடியாதான்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கும். அப்படி ஏதாவது இருக்குங்களா? பொதுவாக சனீஸ்வரர் அப்படின்னா, சனீஸ்வரர் பிரீத்தி என்ன அப்படின்னா, ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி எள்ளு சாதம், மூட்டை கட்டி தீபம் போடுறது, நல்லெண்ணெயில் தீபம் போடுறது, இதெல்லாம் சனி பிரீத்தி. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சனி பிரீத்தி. உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது சனிக்கு வந்து அவருக்கு மற்றொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முடவன்னு பேர். அந்த முடவன்னு இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு பிரீத்தி ஏற்பட்டு அந்த தாக்கம் வந்து மிகப்பெரிய பிடிப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்களும் தர்மங்களும் செஞ்சாலே சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சனி பகவான் பல்வேறு விஷயங்கள் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அவர் நார்மலாக வரும்போதே மக்கள்லாம் அவர் வக்கரமாக இருக்காருன்றத சொல்லுவாங்க. இப்போ வக்கர பயிற்சியில் வரான்ற போது அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு கேள்வி வருது. அதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை அப்படின்னு பல்வேறு ரூபத்தில் சனீஸ்வரர் வந்து ஜாதகத்தில் இருக்கார். சனீஸ்வரர் வக்கரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்கரன் ஆயிடுவார். இவர் வந்து குளிர்ச்சி கிரகம். சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். ஓகே. ஐஸ் கட்டி கரையும், கண்டிப்பாக. வெயில் அதிகமாக இருக்கும், மழை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பாதிக்கும், பூகம்பங்கள் உருவாகும், இயற்கை அழிவுகள் இருக்கிறதோட சேர்ந்து போர் பதட்டம் இருக்கும், ஓகே. மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அதே மாதிரி ஜாதி பேதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஒரு பயணத்தில் வந்து நிம்மதியான பயணங்கள் இருக்காது. அரசியல் போக்குகளே ஒரு மாறுதலாக இருக்கும், ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றி.